மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா விசேஷகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாகச் சொல்லிக்கொண்டு தத்துவார்த்தமாகச் சொல்லி எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு எப்படியெல்லாம் அவள் இருக்கிறாள் என்று மந்திரமாக சாஸ்திரமாக இப்படி இருக்கிறாள், அதன் வடிவமாகவே இருக்கிறாள் என்று சொன்னவர்கள் அடுத்ததாக அவள் எப்படி இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாமம். ஓம் தலோதர்யை நமஹ. ஓம் தலோதர்யை நமஹ. அதாவது இந்த நாமம் தலோதரி அப்படின்னு சொல்றது. இப்ப பதத்தை பிரிக்கிறது தலம் உதரி அப்படின்னு சொல்லிட்டு. தலம் அப்படின்னா கைத்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளங்கை, உதரி அப்படின்னா வயிறை உடையவள், வயிறு அப்படின்னு சொல்றது. இப்ப முதல்ல பார்த்திருக்கோம் சாதோதரி, மெல்லிய இடையை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அம்பிகையின் வயிறு எப்படி இருக்கிறது, அதாவது சாதாரணமாக எதை ஓமை சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உள்ளங்கையை இங்கு ஓமை சொல்கிறார்கள். அதுதான் இங்கு வாக்தேவதைகளுக்கு அம்பிகை கொடுத்த வாக்சக்தி. எதற்காக இந்த உள்ளங்கை? ஒருவர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், உடல் பருமனாக இருக்கலாம், பருமன் இல்லாமல் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இந்த உள்ளங்கை ஒன்று இருக்கிறது இல்லையா, அந்த உள்ளங்கையில் மட்டும் மடிப்புகள் இருக்காது. நம்மை கையை விரித்தால் அப்ப மேடில்லாமல் இருக்கும். அப்ப நான் ஓமை சொல்லணும்னா இதை சொல்லலாம் அப்படின்னு நமக்கு சொல்லி தருகிறார்கள். இப்படி மேடே இல்லாமல் இருக்கக்கூடிய கைத்தலம் போல உள்ளடங்கிய வயிற்றினை உடையவள் அப்படின்னு அழகாக சொல்கிறார்கள். அபிராமி அந்த அதுலேயும் பட்டர் அதே தான் சொல்றாரு. என் குறை தீர நின்று எத்துகின்றேன் அப்படின்னு சொல்லுவாரு இந்த பாடல்ல. அது அழகா சொல்லியிருப்பாரு. மின் குறை காட்டி மெலிகின்ற மேலிடை மெல்லியலால் அப்படின்னு சொல்லிட்டு, மின்னலை காட்டிலும் மெல்லியதான சிறந்த இடையை உடையவளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த நாமம் அம்பிகையின் வடிவத்தை, அவளுடைய ரூப அழகை சொல்வதாக இருக்கிறது. மகாபெரியவா.